ஹீமோகுளோபின் அப்படின்றது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடம்பில் சாதாரண அளவை விட குறைகின்ற சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனுடைய அளவு குறைவடையும். இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். இது தொடர்பாக பல வீடியோ நம்மளுடைய ஸ்டார் லேபரட்டரி சேனலில் முன்னாடியே பார்த்துருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் இந்த ஹீமோகுளோபின் குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில், அதாவது உங்களுக்கும் இந்த ஹீமோகுளோபின் குறைவடைகின்ற பிரச்சனைகள் காணப்படுமாக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோவில் எந்தெந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ஹீமோகுளோபினுடைய அளவை இயற்கையான முறையில் அதிகரித்து கொள்ளலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது விஷயம், நம்மளுடைய உடம்பில் ஹீமோகுளோபினுடைய அளவை இயற்கையான முறையில் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் கீரை வகைகளை நீங்கள் தினசரி உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் அதிகளவாக இரும்பு சத்து, பொட்டாசியம், விட்டமின்கள், விட்டமினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக விட்டமின் கே ரொம்ப அதிகமாக காணப்படும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய உடம்புக்கு தேவையான ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கும். கூடவே விட்டமின் சி காணப்படும், நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் தினசரி உங்களுடைய ஒருவேளை உணவிலேயாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை வகையை சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிப்பதற்கு இது உதவியாக இருக்கும். இரண்டாவது, இறைச்சி வகை. இறைச்சியில் அதிகளவாக புரதம் காணப்படும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரல், சிறுநீரகம், மூளை, இதயம் இந்த மாதிரியான இறைச்சி வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் விட்டமின் பி, இதனோட கொப்பர், செலினியம் ஆகியன அதிகமாக கிடைக்கப்பெறும். இதில் போதுமான அளவு இரும்பு சத்துமே காணப்படும். எனவே இது கண்டிப்பாக உங்களுடைய ஹீமோகுளோபின் பிரச்சனைக்கு சிறந்த ஒரு தீர்வாக அமையும். எனவே நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறைச்சி வகைகளை வாரத்தில் 2 முறையாவது எடுத்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹீமோகுளோபின் பிரச்சனை தன்னாலேயே சரியாகும். மூன்றாவது, பீன்ஸ் வகைகள். அனைத்து விதமான பீன்ஸ் வகைகள், சோயா பீன்ஸ் உள்ளிட்டவை மிக மிக அற்புதமான ஒரு உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான சத்துக்கள் காணப்படும். குறிப்பாக மெக்னீசியம், பொட்டாசியம் ஆகியன அதிகமாகவே இருக்கும். இது உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கும். எனவே பீன்ஸ் வகைகளை அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளுங்க. அசைவம் சேர்க்காதவர்கள் சைவ உணவில் முழுமையான சத்தை பெறுவதற்கு பீன்ஸ் வகைகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இவை கண்டிப்பாக உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு சரி செய்வதற்கு உதவி புரியும். நான்காவது, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, வால்நட்ஸ், பாதாம் பருப்புகள் போன்றன நம்மளுடைய உடம்புக்கு தேவையான கால்சியம், இரும்பு, மெக்னீசியம் ஆகிய சத்துக்களை அதிகமாக கொடுக்கும். இவையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அனீமியா இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான உலர் உணவுகளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு பாதாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் தினசரி ஒரு 4 பாதாமை ஊற வைத்து அதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் தோலை உரித்த பின்பு சாப்பிட்டு கொள்ளலாம். வால்நட்ஸ், உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் அனைத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொடி பொடியாக்கி இதனை பாலில் கறந்து குடித்து கொள்ளலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இரத்த சோகை ஏற்படுகிறவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஹீமோகுளோபினை அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஐந்தாவது, பூசணி மற்றும் எள்ளு விதைகள். இவற்றிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரும்பு சத்து அதிகமாகவே காணப்படும். புரோட்டீன், நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், இதனை தவிர சிங், செலேனியம் போன்றவையும் காணப்படும். ஸோ இவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இவையும் உங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் குறைபாடை சரி செய்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்.
கூடவே ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 போன்ற கொழுப்பு அமிலங்களும் இவற்றில் காணப்படும். இந்த வகை விதைகளில் வந்து பல விதமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பூசணி விதைகளை வந்து பச்சையாகவே எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எள்ளுருண்ட வடிவில் வந்து தயாரித்து நீங்கள் உட்கொண்டு வரலாம். ஸோ இவ்வாறு உங்களுக்கு எவ்வாறு பிடிக்குமோ அவ்வவ்வாறு வந்து உங்களுடைய உணவுகளை தயாரித்து நீங்கள் தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து கண்டிப்பாக நல்லதொரு பலனை உங்களுக்கு தரும். இதற்கு அடுத்தபடியாக புரோக்கோலி. பொதுவாக அனீமியா, ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவர்கள் பச்சை நிற காய்கறிகளை வந்து அதிகமாக உள்ளெடுப்பது நல்லது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புரோக்கோலியை நீங்கள் அதிகமாக உள்ளெடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சத்துக்கள் காணப்படும். இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் அவ்வப்போது நீங்கள் சாப்பிட்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் சிறந்த ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். புற்றுநோயை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். ஸோ இதனை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புரோக்கோலியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவியில் வேக வைத்து எடுப்பது நல்லது. எண்ணெயில் பொரித்து எடுப்பது வந்து அவ்வளவு பலனை தராது அப்படின்னு சொல்கிறார்கள். ஸோ இதனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதனை தவிர நீங்கள் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருப்பீங்களாக இருந்தால் சில பேருக்கு இறைச்சி பிடிக்கும். இறைச்சி பிடிக்காதவர்கள் மீன்களை வந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். கடல் மீன்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் காணப்படும். மேலும் இதில் வந்து இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இது வந்து உங்களுடைய மூளைக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக மீன்களையும் வந்து வாரத்தில் 2 அல்லது 3 முறை வந்து நீங்கள் ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து கண்டிப்பாக சிறந்ததொரு பலனை தரும். இதை தவிர பீட்ரூட் அதிகமாக பரிந்துரைக்கப்படுகின்ற ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம். ஃபோலிக் அமிலம், நார்ச்சத்து, பொட்டாசியம் உள்ளிட்ட பல வகையான சத்துக்கள் வந்து இந்த பீட்ரூட்டில் காணப்படும். இது வந்து சிவப்பு அணுக்கள், அதாவது இரத்த அணுக்கள் எண்ணிக்கையை வந்து இது அதிகரிப்பதற்கு உதவும். ஸோ கண்டிப்பாக பீட்ரூட்டை வந்து உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சைவம் சாப்பிட்றவர்களாக இருப்பீங்களாக இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து உங்களுடைய இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யும். இரத்தத்தை வந்து நன்கு சுத்திகரிப்பதற்கும் உதவியாக இருக்கும். இதனை தவிர பல வகைகளை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் மாதுளம்பழம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருப்பீங்களாக இருந்தால் கண்டிப்பாக மாதுளம்பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து உங்களுடைய உடம்பில் காணப்படக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும். சிவப்பு அணுக்களை அதிகரிக்கும். இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஹீமோகுளோபின் பிரச்சனைக்கு சிறந்த ஒரு தீர்வாக காணப்படும். ஸோ உங்களுக்கு மாதுளம்பழம் அதிகமாக கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக இவற்றை வந்து தவற விடாதீங்க, எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு சிறந்ததொரு பலனை இது தரும். ஸோ கண்டிப்பாக இவ்வகையான ஃபுட் ஐட்டம்ஸை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்களும் சொல்லிக் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.